Hey guys, வணக்கம் and welcome back to my channel Healthya Valalam. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான மார்னிங் ஒரு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா எனக்காக ஸ்பெஷலா வந்து வெயிட் லாஸ்க்காக குக் பண்ண முடியாது. எனக்கு டைம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ்ல எனக்கு ஈஸியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சட்டுன்னு ஒரு 3 நிமிஷத்துல இதை நம்ம பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கப் ரோல்டு ஓட்ஸ் வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஓட்ஸ் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல அந்த ஓட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இதை பத்தின டீடைல்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். 1 கப் ரோல்டு ஓட்ஸ் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1/2 கப்பு பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சிருக்கேன். அதையும் இந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆறி இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை மிளகாய் பிடிக்காதுன்னு நினைச்சீங்கன்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆப்ஷனலா. அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மல்லி இலைகள், புதினா இலைகள் பிடிக்கும்னா நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் நான் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து பிங்க் ஹிமாலயன் சால்ட் சேர்த்திருக்கேன். நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அது சாப்பிட்டீங்க அப்படின்னா குயிக்கா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். அதை பத்தின டீட்டெயிலும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். அவ்வளவுதான். இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவு தான் நீங்க தண்ணி சேர்க்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியா நீங்க அரைச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தோசை ஊத்தும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இந்த பேட்டர் வந்து தயாராயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு தோசைக்கல் நான் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல லைட்டா நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுல நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மாவு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஊத்திக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஊத்தணும். ஏன்னா நம்ம அரிசி எல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஓட்ஸ் அண்ட் பட்டாணி மட்டும் தான் நம்ம சேர்த்திருக்கோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ஊத்தணும். தண்ணி மாதிரி நீங்க மாவு அரைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வராது. ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வைங்க. அவ்வளவுதான். நம்மளோட ஈஸியான ஓட்ஸ் பட்டாணி தோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் ரெசிபி. மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க. நல்லா வெயிட் லாஸ் ஆகும். நம்ம சேனல்ல ஓட்ஸ் பத்தின நிறைய ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன் வெயிட் லாஸ்க்காகவே. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்டா இருக்கும். இது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே செஞ்ச பிக்கிள் இருந்தா பிக்கிள் கூட சாப்பிடலாம். இல்ல கர்டோட சாப்பிடலாம். இல்ல ஒரு சட்னி, ஜிஞ்சர் சட்னி, கார்லிக் சட்னியோட சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். மேலும் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நம்மளோட ஹெல்தியா வாழலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸி அண்ட் குயிக்கான ரெசிபிஸ் உங்களுக்காக நிறைய வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.